நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். The Chennai House, Ray of Hope. ஒரு தருணம் போதும் நம் வாழ்க்கையின் அத்தனை வண்ணங்களும் மாறும். இப்பொழுது திருவண்ணாமலையில் அமைதியாக வாழும் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை. 8 வயதிலேயே மாநில அளவிலான கிரிக்கெட் டீமில் இடம் பிடித்த திறமையாளர். அண்டர் 19 டீமில் இவர் தலைமையிலான தமிழ்நாடு கிரிக்கெட் அணிதான் தேசிய அளவிலான கோப்பையை வென்றது. இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பதற்கான உச்ச தகுதியுடன் காத்திருந்த பிரீத்தியின் கனவின் கயிறு விதியின் பேரிரைச்சல் கொண்ட கடற்கரையில் அருந்து போனது. விளையாடும் பொழுது எதிர்பாராமல் விழுந்தவர் மீண்டு வர முடியாத முதுகுத்தண்டு நோயில் சிக்கினார். ஆனால் தன் வாழ்க்கை இதுதான் என்று அடங்கிவிடவில்லை இவர் துடிப்பு. வலியின் கொடும் கரங்களிலிருந்தும் இயலாமையின் சுடும் வெப்பத்தின் மத்தியிலும் வாழ்க்கையை நோக்கி இவர் வீசியது தன் புன்னகையை, பெரும் மன வலிமையை, அடங்காத ஆற்றலை. தன்னை போல் இயலாமையானவர்களுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார். சோல் ஃப்ரீ என்ற அமைப்பை தொடங்கி ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தேடி மருத்துவ உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து வருகிறார். பாதிக்கப்பட்ட நபர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மன வலிமையை அதிகப்படுத்துவது, தொழில் தொடங்கி தருவது, அவர்களுக்கான உபகரணங்கள் வாங்கித் தருவது என இவரின் அன்பு ஆன்மா நிமிர்ந்து நிற்கிறது. ஒரு தருணம் போதும் நம் வாழ்க்கையில் அத்தனை வண்ணங்களும் சேரும். அத்தகைய தருணங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தந்து கொண்டிருக்கும் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் சிறந்த பெண் நம்பிக்கையாளராக தேர்ந்தெடுப்பதில் விஜய் டிவி பெருமையாக. Ladies and gentlemen, please give it up for Miss Preeti Srinivasan. அம்மா தான் நான் உயிரோட இன்னைக்கு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். ஷீ இஸ் மை காடஸ். ஸோ ஷீ வில் டேக் தி அவார்ட் ஆன் மை பிஹாஃப். பிரீத்தி மேம் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பிரீத்தி மேம் வந்து எப்படி விளையாடுவாங்க, லைக் அண்டர் 19லே வந்து தி ஒன்லி பர்சன் வந்து இவங்க கேப்டன்சியில் தான் இது வரைக்கும் அண்டர் 19ல் வந்து தமிழ்நாடு வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இவங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து எங்களுடைய ஒரு மீட்டில் வந்து இவங்களை மீட் பண்ண முடிஞ்சது. ஆனால் டைரெக்டாக இவங்ககிட்ட பேசல, பட் இவங்க பேசினதை நான் கேட்டேன். நான் எப்படி வந்து ஒரு பிக்சர் இவங்களை பற்றி நான் பண்ணியிருந்தேன், லைக் ஒரு மாதிரி டவுனாக பேசுவாங்க. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் போயிட்டு வந்து இவ்வளோ போல்டாக பேசுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நினைக்கல. ஆனால் அன்றைக்கி அவங்க பேசும்போது வந்து அவங்க பேச்சில் இருந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்கன்ற போது நான் நினச்சேன், சிகரமா அதுவும் நான் அந்த மாதிரி எதையுமே தொடலையே, ஒரு சின்ன கல் கூட தாண்டி போகிறதுக்கு கஷ்டப்படுறேனே, எனக்கு போய் அவார்ட் கொடுக்குறாங்களா அப்படின்ற போது கொஞ்சம் என்னென்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அப்போது எனக்கு என்ன தோணித்துன்னா, நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே செத்துன்னு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே வர முடியறதில்ல. அவங்கள வந்து ஒரு பாரமாக நினச்சி அவங்களோட குடும்பமே அசிங்கப்படுறது. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, நீ செத்து போயிடு. நான் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா என்னோட அப்பா அம்மா எனக்கு அன்பு கொடுத்துருக்காங்க. பட் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, அவங்களோட குரல் வெளியில் வரதே இல்லை. அவங்க கதறின்னு இருக்காங்க. அந்த குரல் வெளில வரத்துக்கு நான் ஒரு கருவி. இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து முதுகு தண்டுவடம் பாதிப்பு. அது வந்து யாருக்கும் நடக்கலாம், எந்த நிமிஷம் வேணால் நடக்கலாம். அது வந்து சின்னவங்க பெரியவங்க பணக்காரங்க ஏழை ஆண் பெண் அப்படின்னு தேடி வரதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு இருக்கிற பெண்ணுக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் we are like 1/5 of the world's population. இந்த மாதிரி இருக்கிறவங்க போய் இருக்கலாம், ஒரு டிக்னிட்டியோடு இருக்கலான்னு ஒரு இடம் கூட இல்லை. எங்கே போவோம்? இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க கழுத்துக்கு கீழே எனக்கு எந்த செயல்பாடும் கிடையாது, எந்த உணர்ச்சியும் கிடையாது. ஆனால் நான் வேலை செய்கிறேன், இன்றைக்கும் சம்பாதிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு சாரீ வாங்கி கொடுக்க முடியறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொசைட்டியோட
இது கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சோல் ஃப்ரீ அப்படின்னு ஒரு அறக்கட்டளை, ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ வாண்ட் டு ஹெல்ப் விமென் வித் சிவியர் டிசபிலிட்டிஸ் லீட் அ லைஃப் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் பர்பஸ். ஸோ நான் இங்கே வந்து ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கேன். ஏன் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் சிகரம் கூட தொடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான். I would like to thank Vijay TV for deeming me deserving of this award, and thank everyone here for listening to me. Thank you. There's no words to tell about her, and I'm really great honored, and hats off to her. And I would like to tell the audience just to stand up and just give her the respect. And let me tell you, these kind of people are very mentally so strong that we are the handicaps actually. They are not. இவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கே பயங்கர இன்ஸ்பிரேஷன். I think it's a fantastic opportunity, ma'am. Thanks a lot.